வேலுமணியோட அரசியல் வாழ்க்கையில் ரொம்பவே திருப்புமுனையாக அமைஞ்ச தேர்தல் அப்படின்னா நம்ம 2011 தேர்தலை நம்ம சொல்லலாம். தேமா வேலுச்சாமி அவர் வழக்கமாக போட்டியிடுற அந்த சூலூர் தொகுதி அந்த தேர்தலில் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்படுது. தேமுதிக அதிமுக கூட்டணி அமையுது. அதனால சூலூர் தொகுதி தேமுதிகவுக்கு கூட்டணிக்கு போயிடுது. அதனால சேமா வேலுச்சாமி போட்டியிடல. 2011 தொகுதி மறுசீரமைப்புல அந்த பொங்கலூர் தொகுதியுமே போயிடுது. அதனால தாமோதரனும் அந்த தேர்தலில் போட்டியிடல. அதே வேளையில 2011 தொண்டாபுத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட எஸ்பி வேலுமணி வெற்றியும் பெற்றுறாரு. கோவை மாவட்டத்துக்கு ஒருத்தர் அமைச்சராக்கணும். யார் ஆக்கலாம்? சேமா வேலுச்சாமி போட்டியிடல, தாமோதரன் போட்டியிடல. அதே வேளையில பொள்ளாச்சி ஜெயராமன் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றாரு. சமூக அடிப்படையில் அவருக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கறத விட எஸ்பி வேலுமணிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சசிகலா குடும்பத்திலிருந்து ஜெயலலிதாட்ட சொல்லப்படுது. அந்த காலகட்டத்தில் சசிகலா குடும்ப உறுப்பினர் ராவணன் அவரோட ஆதரவும் வேலுமணிக்கு அதிகமாக இருக்கு. அப்படி அவர்களோட ஆதரவுல 2011 வேலுமணி அமைச்சரும் ஆகிறாரு. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.